வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். எங்க பூனைக்குட்டி நல்லா இருக்குது. லீவ் விட்டாங்கன்னா எங்க சின்ன பொண்ணு இன்னைக்கு பேசுறதெல்லாம் எங்க சின்ன பொண்ணு பத்தி பேசுறேன். இது பொய் கிடையாது. உண்மையால இன்னைக்கு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு மனசுக்குள்ள எனக்கு வேதனை வந்ததுனால சொல்றேன். அ மே மாசம் வந்து லீவ் விட்டாங்கன்னா ஒரு 1 வீக் தான் கரெக்ட்டா. 1 வாரம் மட்டும் தான் வந்து இருப்பாங்க. அப்புறம் போயிருவாங்க. கரெக்ட்டா அங்கேருந்து வரும்போது டிக்கெட் போட்டுருவா. இங்க ஞாயித்துக்கிழமை காலையில வருவாங்கன்னா, சனிக்கிழமை அடுத்த வாரம் சனிக்கிழமை சாயந்தரம் கிளம்பிருவாங்க. அந்த மாரி தான் வருவாங்க. ஆ, சரி போ அது வந்துட்டு போது நான் விட்டுருவேன் நானு. 1 மாசம் அங்க வீட்ல தான் இருக்க போறேன் பையன். அவளும் வீட்ல இருந்து பாக்குற வேலை தான். ஆபீஸ்க்கு போனாலும் போகட்டும் வீட்ல இருந்து தான் பாத்துட்டு இருக்காங்க. சரி இந்த மாரி இருக்கும்போதே நான் வந்து தனிமையா இருக்கிறேன். யாருடைய அரவணைப்பும் எனக்கு இல்ல. எனக்கு அப்பா, அம்மா இருந்தாங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமா இருந்தேன். அதுக்குள்ள அம்மா, அப்பா 2 பேரும் இறந்துட்டாங்க. இறந்ததுனால எங்க சின்னண்ணா வந்து பாசமா தான் இருந்தாங்க. ஒரு சின்ன அமௌண்ட் பிரச்சனைனால அ வேண்டாத வேலையெல்லாம் வந்துருச்சு அதுல. இந்த மாரி நான் போயிட்டு இருக்கப்ப ஒருத்தருமே இல்ல. அம்மாவும் தோட்டத்துக்குள்ள வரக்கூடாதுன்ட்டாங்க. கேஸ் போட்டுட்டு இருக்கேன். அவங்க வரக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் போட்டுட்டு இருக்கிறேன். அவங்க பேசின வார்த்தைகள் அதனால தான் போட்டுட்டு இருக்கிறேன். எங்க அப்பா வந்து சாவறதுக்கு முன்னாடியே அவரு சொன்னாரு. ஆளுக்கு ஒவ்வொரு 2 பேரும் 1,50,000 1,50,000 குடுத்தாங்கன்னா கையெழுத்து போடு, இல்ல போடாத அப்படின்னு எங்க அப்பா சொன்னாரு. அதே வார்த்தைய எங்க அம்மாவும் சொன்னாங்க. பணம் கைக்கு வாங்கிட்டு கையெழுத்து போடு, இல்லைன்னா போட்டுறாத அப்படின்னாங்க. இப்ப வந்து அவங்க சொன்னாங்க. இருந்தாலும் என்னோட இதுக்கு நான் சாப்பிடுற அளவுக்கு நான் வச்சிருக்கிறேன் சம்பாதிச்சு. எங்க பொண்ணு குடுத்துருக்காங்க. எங்க அப்பா ஏதோ வந்திருக்கு. நான் வீட்ல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. இங்க பென்ஷன் எனக்கு ரூ. 4,000 வருது. கவர்மெண்ட் சிங்கிள் லேடிக்கு குடுப்பாங்கல்ல, அது வந்து இங்க ரூ. 4,000 குடுக்குறாங்க. அது 1ஆம் தேதினா கரெக்ட்டா போய் வாங்கிட்டு வரணும். அது வருது. போதும் எனக்கு இருக்கிற அளவுக்கு எனக்கு இதா இருக்குது. ஆ நான் வந்து அந்த தோட்டத்த வச்சு பொழச்சுக்கணும். நான் அதுல போய் பங்கெடுத்து பொழைக்கணும்னு என்னால செய்யவும் முடியாத வேலை. என்னால இது பண்ணவும் முடியாது. அந்த இதுல வந்து அ 2 பேரும் கம்முனு இருந்தாங்கன்னா, சும்மாவே கையெழுத்து போட்டு குடுத்துட்டு வரலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவங்க பேசின வார்த்தையும் அந்த இது என்னால தாங்கிக்க முடியல. அதனால நான் வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு விட்டுட்டேன். அது என்ன அவ்வளவு வேதனை வந்துச்சு எனக்கு. இல்லைன்னா நான் போட்டிருக்க மாட்டேன். கூட பொறந்தவங்க அந்த மாரி வார்த்தைலாம் பேசி இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லாம அது அது பாட்டுக்கு இருக்கிறாங்க அப்படியே. கேஸ் வாபஸ் வாங்கிக்கோன்னு சொல்லி கூட கேட்டாங்க. நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டேன் நானு. அ எல்லாம் அவங்க அவங்களுக்கு தான் அதுல உரிமை இருக்கிற மாரியும், எனக்கு இல்லாத மாரியும், தில் இருந்தா போடு அப்படின்னு ஒருத்தர் சொல்றது. ஒருத்தர் வந்து நீ எங்க அப்பாவுக்கு பொறந்தவொன்னே அட்ரஸ் இல்ல போடி அப்படிங்கிறது. அது என்ன மேட்டர் தெரியுங்களா? நான் சொல்றேன். ரேஷன் இதுல வந்து என் பேர் ஆட் பண்ணிருந்துச்சு. எங்க சின்ன பொண்ணோடைய பேரும் ஆட் பண்ணிருந்துச்சு. அப்ப ஆட் பண்ணிருந்துச்சு. ஆனா ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. அம்மா போய் வாங்கிட்டு வருவாங்கல்ல. 20 கிலோ அரிசி 20 15 கிலோ அரிசி வரும். ஒவ்வொருத்தருக்கும் 5 கிலோ 15 கிலோ 20 கிலோ அப்படி போடுவாங்க. அப்புறம் நம்ம முதல்ல சீமை தண்ணி அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. பருப்பு ஏதோ ஒண்ணு கம்மியா வாங்கிட்டு வருவாங்க அதுல. அந்த இதுக்கு வந்து எங்கள சேர்ந்திருக்குல்ல, அந்த அட்ரஸ் வச்சு நான் ஏதாவது பண்ணிருவேன், வாங்கிருவேன் அப்படின்ட்டு, அந்த எங்க அம்மா இல்லாதப்ப போயி, அந்த வீட்டுக்குள்ள போயி, அந்த தாள மட்டும் கிழிச்சு எடுத்துக்கிட்டேன் அப்படி தனியா. யாரு எங்க பெரிய அண்ணன். அதனால அது எங்களுக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்சுது. தெரிஞ்சு நாங்க அது வந்து டைரக்ட்டா எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கிட்டேன் நானு. சரிங்களா? நான் எப்படி எடுக்கணுமோ, என்னுடைய ரேஷன் கார்டு அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் செய்து புட்டபர்த்திக்கு வர்ற மாரி நான் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வக்கீல் மூலியமா தான் பண்ணி எடுத்தோம். ஏன்னா, நான் படிக்கல. படிக்கலைங்கிற போது அவங்களுக்கு படிக்கலைல்ல இவளுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்ட்டு இருந்திருப்பாங்க. அறிவுன்னு ஒன்று இருக்குதுல்ல. எப்படி இப்ப படிச்சவனுக்கே மட்டும்தான் காமராஜர்லாம் என்ன படிச்சாருங்க? காமராஜ் படிக்காமயே முதலமைச்சரா வாழ்ந்து ஆட்சி பண்ணிட்டு போனாரு. அது மாரி அவள எல்லாம் அப்படித்தான் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஐடியா குடுத்துருப்பாங்க. அதனால அவங்க இது பண்ணி பார்த்தாங்க. எனக்கு நான் காசு வேண்டாம். எனக்கு நான் கையெழுத்து போட்டு குடுத்துடுறேன். அப்படின்னு தான் சொன்னேன். ஓகே. எங்க சின்னண்ணா அதுக்குள்ள வந்து பெரிய குட்டி கலாட்டா பண்ணி, அ எப்படியெல்லாம் பண்ணணுமோ பண்ணி என்னைய கொஞ்சம் உனக்கு ஒண்ணும் பிரச்சனை வரும்போது அடிச்சுட்டாப்படி. அடிக்கும்போது எனக்கு ஒண்ணும் தெரியாம மயக்கம் வந்துருச்சு. நான் ஒரு கம்பி ஒரு கொட்டு வச்சாப்படி இந்த இடத்துல, அப்படியே பல்ல வெரவிக்கிட்டு வச்சாப்படி. எங்க பெரிய பொண்ணு சொல்லுச்சு அப்படின்ட்டு. வச்சதோட அப்படியே மயக்கம் வந்துருச்சு. அவ்வளோ ஒரு பந்தக்கால் இருந்துச்சு. அத புடிச்சுக்கிட்டேன் நானு. புடிக்காம இருந்தா இன்னும் அந்த பந்தக்கால் புடிக்காம அப்படியே கீழ விழுந்திருப்பேன். அதான் நினைக்கிறேன் அப்புறம். தோடெல்லாம் உடைஞ்சு என்ன பண்ண நான் எதுவுமே பண்ணலைங்க. இதெல்லாம் இன்னொரு சொல்றேன். அதனுடைய வேதனையும், வலியும் எனக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா உனக்கு கடவுள் தண்டனை குடுத்துருக்காரு. புரிஞ்சுக்கோ. நீ சென்னையில வந்து நீ எங்க போய் கோயில் விட்டு கும்பிட்டாலும், உனக்கு கடவுள் அதனுடைய துரோகத்த இன்னும் இன்னும் குடுப்பாரு. ஏன்னா நான் சொன்னேன். ஒரு பொம்பள பிள்ளை கூட பொறந்தவங்கள வந்து அந்த மாரி தாக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது. அடிச்சாங்கன்னா அதனுடைய பலாபலன் கடவுள் இமிடியேட்டா குடுப்பாரு. என்னைய அடிச்சப்ப நான் சொன்னேன். "நீ பாரு, எங்க சின்ன பொண்ணு கார் எங்கேயோ கொண்டு போய் வேப்ப மரத்து நிழல்ல நிறுத்திட்டு வரலான்ட்டு அங்க போனாங்க. அவங்க 2 பேரும். அங்கிருந்து ஒடியாந்திருக்குது.
என்ன மாமா பொம்பளையோட பார்க்காம இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அது அங்க போய் கேளு அப்படின்ட்டு போயிட்டு அப்படியாம்மா. எனக்கு அதெல்லாம் இந்த குச்சியில் உட்கார வச்சு தண்ணி கொடுத்தாங்க. அது ஒண்ணுதான் தெரியும். எனக்கு வேற ஒண்ணுமே தெரியலைங்க. சத்தியமா சொல்றேன். இந்த சிவபெருமான் மேல ஆணையா சொல்றேன் நானு. எனக்கு அவ்வளவு வேதனை. தோடெல்லாம் உடைச்சிட்டு போய் எவ்வளவு கஷ்டப்பட வச்சு அப்படி. அது வந்து போயிருச்சு. காதுல ரத்தம் வந்துட்டு இருந்திருக்கும் போல இருக்குது. நான் எதையுமே கண்டுக்கல. வந்து ஒரு வேப்ப மரம் கட்டில அங்க வந்து உட்காந்துக்கிட்டு செத்தரலாம் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தேன். அப்ப எங்க சின்ன பொண்ணு வந்தா அப்படி தண்ணி கொண்டுட்டு மறுபடியும் அங்க வந்தா அப்படி வர்றப்ப அவ என்னம்மா காதுல ரத்தம் வருது அப்படின்னுச்சு. என்னமோ தெரியலடா அப்படின்னு இப்படின்னு தோடு மட்டும் தனியா வந்துருச்சு. அந்த இன்னொரு வந்து பின்னாடி சொரை இருக்கும்ல, அது இல்லாம போயிருச்சு. அது வழியே தொலாவு நீங்கி அப்புறம் என்கிட்ட எடுத்தாங்க. எடுத்தும் கூட மத்தியாவது போய் சேர்ந்துருச்சு. போனது போய் சேர்ந்துருச்சு. என்ன பண்ண முடியும்? அப்படி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து தோட்டத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னாங்க. அந்த தோட்டத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல இந்த பித்தாளை சாமான் அதெல்லாம் இருக்குது எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி எங்க பெரியண்ணா சொல்லல. எங்க சின்ன வந்து எங்க அம்மா நகை எங்க அப்பா நகை எல்லாம் மோதிரம் எல்லாம் சுட்டிட்டு போயிட்டு அப்படி. ஒரு நாளைக்கு பலூன் எல்லாம் ஆப்பு வச்சு விட்டுருக்குறேன். போட முடியாது நாங்க கேஸு போட்டு விட்டேன்ல. நான் அங்க வந்துலாம் போடல. புட்டபர்த்தியில இருந்துகிட்டே நான் போட்டு விட்டேன். அப்ப எனக்கு எவ்வளவு டேலண்ட் இருந்திருக்கும் புரிஞ்சுக்குங்க. மறந்துடும்னு மட்டும் நினைக்க வேண்டாம். யார் யார் எப்படி எப்படி செஞ்சாங்க எதையுமே நான் மறக்க மாட்டேன் நான். சரியா? இருக்கட்டும். கடவுள் கண்டிப்பா ஒரு நாளைக்கு அதோடைய பலாபலன் கொடுப்பாங்க. இப்பே கொடுத்துருக்காங்க. இன்னும் கொடுப்பாங்க. என் மனசு வெந்து போய் சொல்றேன் நான். இன்னும் கொடுப்பாங்க. சும்மா விட மாட்டாங்க. அப்பா அம்மாவை மாங்கு அடிச்ச செருப்புலயே அடிச்ச என்னையும் அடிச்ச. இன்னைக்கு ஒண்ணு கடவுள் தண்டனை கொடுத்துருக்காரு. எனக்கு எப்பவும் வராத கோபம் வந்து நான் போய் கேஸ் போட்டு விட்டேன். இப்ப என்ன பண்றீங்க? அதில் வர வருமானம் சம்பாதிச்சுட்டு இருக்கலாம். அவ்வளவுதான். ஒண்ணும் பண்ண முடியாது. விற்கவும் முடியாது. நீ வேற எதுவும் வீடும் கட்ட முடியாது. வீடு கட்டினா கிடக்குது அங்கதான் சிக்கல். பையனுக்கு கல்யாணம் வைக்கணும். கேஸ் வாபஸ் வாங்க சொல்லு. பையனுக்கு என் பெரிய புள்ள சொல்லி நான் கேட்கறது. அப்படியா? கேட்டுக்குண்ணா. எது கேட்பேன்? என்னை வேண்டான்னு ஒதுக்குறப்ப நான் ஏன் போய் அவங்க பேச்சு கேட்கணும்? எனக்கு தலைவிதியா? அவன் என்கிட்ட வளரல. என்னால என் புருஷன் இருந்த சூழ்நிலைக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியல அத. அதனால நீங்க வந்து எல்லாம் பார்த்துட்டு போயிருவீங்களா? கஷ்டம். எப்படிலாம் வருமோ கஷ்டம் அப்படிலாம் வரும்ல. அனுபவிக்கணும். அது நம்ம செஞ்ச கர்மா பண்ண என்ன என்ன சொல்லிக்கிறேன் தெரியுமா? நான் எங்கெங்கயோ போயோ வந்தோம். நான் மொத்தத்துக்கு ஏதோ டெய்லரிங் போய் அங்க போய் எங்க போய் வேலை செஞ்சு ஏதோ வேலை செஞ்சு நான் வந்து என் பிள்ளைய படிக்க வச்சு நல்ல முறை பண்ணி கொடுத்துட்டேன். பிள்ளைய 2 பிள்ளைய வாழ்க்கை நல்லா இருக்குது கடவுள் புண்ணியத்துல. அவங்க சாப்பிட்டு நிம்மதி அவங்க பட்டு இருக்காங்க. எனக்கு எந்த இடைஞ்சலும் கொடுக்க மாட்டாங்க. மருமகளும் அதே மாதிரி பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி இப்ப சொல்லியிருக்காங்க. நான் என்ன இது என்ன பண்ணிட்டேன்? பிள்ளைகளை பார்க்காம விட்டுட்டுனா முடிக்க விட்டுனா இல்ல அவங்க அப்பா தான் பிள்ளை பார்த்து கிழிச்சிட்டு அப்படியா? ஏதோ போச்சு வந்தது எல்லாம் ஆயிடுச்சு. அவங்க விருப்பம். இப்ப நான் ஏன் இது இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா எங்க பொண்ணு கோயம்புத்தூர் போயிருக்காங்க. சிங்கிளா இருக்கிறேன்ல வந்து ஒரு வாரம் பார்த்துட்டு கூட ஒரு 2 நாள் இருந்து கூட அப்படி நீங்க கோயம்புத்தூர் போலாம்ல. எனக்கு ஆசை இருக்காதா? அதுதான் ஃபீலிங் வந்துச்சு. சொல்லல. அடுத்த வீடியோவில் நான் சொல்றேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.